வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி. மக்களுக்கு பல பீதிகளிலிருந்து மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. தமிழகம் முழுவதும் ஏதோ டெங்கு காய்ச்சல் பரவி பலரும் அதில் பாதிக்கப்பட்டதைப் போல அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றே ஒரு புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் சாதாரண காய்ச்சலில் மருத்துவமனையில் ஒரு குழந்தை படுத்தால் கூட அதை டெங்கு காய்ச்சல் என்று பரப்புகிறார்கள். அவர்கள் சார்ந்த ஊடகங்களும் அவர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்களும் கூட பல பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த அரசு எதுவுமே செயல்படவில்லை என்று சொல்லுவதனால் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யவில்லை, மக்களின் மனோநிலையை பாதித்து அவர்களுக்கு எதிரிகளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. டெங்கு காய்ச்சல் உண்மையில் இருக்கிறதா? உண்மையில் டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன? மெடிக்கல் என்சைக்ளோபீடியாவின்படி டெங்கு என்பது ஒரு மிக தீவிரமான ஒரு வைரஸ் தாக்கம். அது மனிதர்களுக்குள் எய்டிஸ் என்கிற கொசுவின் மூலமாக கடல் சார்ந்த பகுதிகளிலும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளிலும் இந்த நோய் பரவுகிறது என்று சொல்வார்கள். முதலில் டெங்குவை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அரசு எவ்வளவோ விளக்கங்கள் கொடுத்தாலும் முதலில் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அது டெங்குவா இல்லையா என்பதை மக்களே தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, முதலில் காய்ச்சல் வரும், உடலில் ஒரு பட்டை பட்டையாக ஒரு ரேஷஸ் போல வரும், அடுத்தது தலைவலி வரும், முதுகு சதை வலிகள் வரும். அதற்கு பிறகுதான் அது டெங்குவா என்பது தெரியும். அதற்கு பிறகு தொண்டை வரலும் இரண்டாவது கட்டம். இப்படி சில சிம்டம்ஸ் என்று சொல்வார்களே, அது இருந்தால்தான் அது டெங்கு. ஒவ்வொரு காய்ச்சலுமே டெங்கு அல்ல. இதற்காக தமிழக அரசு பல தீவிர முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில், கேரளாவில், நம் பக்கத்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற எண்ணிக்கையை பார்த்தால் தமிழகத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் ஒரு அதிரடி நடவடிக்கையின் மூலமாக இந்த காய்ச்சலே உள்ளே வராமல் தடுத்து கொண்டு தொடர் போராட்டத்தை தமிழக அரசு, தமிழக முதல்வரின் வழிகாட்டுதல் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இது குறித்து கள நிலவரம் என்ன, நாம் என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம், இது பற்றி பேசுவதற்காக ஆதாரபூர்வமாகவும் களத்தில் இருந்து கொண்டு அன்றாட பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரியும் சுகாதாரத்துறையின் முதன்மை செயலாளருமான ஜே. ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எங்கும் டெங்கு காய்ச்சல், தமிழ்நாடே டெங்கு நாடாக மாறிவிட்டது என்றெல்லாம் எழுதுகிறார்களே, உண்மையில் நிலவரம் என்ன? எந்த ஒரு பீதியும் தேவையில்லைங்க. இப்போ இது டெங்கு நாடு அதெல்லாம் தவறுதலான பீதி ஏற்படுத்தும் செய்திகள். அதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டாம். நாங்கள்லாம் பொறுப்புள்ள அதிகாரிகள். தமிழ்நாடு முதலமைச்சர் தொற்று நோயை பொறுத்தவரை அதை தடுப்பதற்கு தெளிவான உத்தரவுகள் பிறப்பித்துள்ளார்கள். அது ஏற்கனவே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இப்பொழுது கூட காய்ச்சலை பொறுத்தவரை நான் தெளிவாக பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, உலக சுகாதார நிறுவனமே தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஜனத்தொகையில் எப்பொழுதுமே 1 விழுக்காடு ஜனத்தொகைக்கு ஏதாவது ஒரு வகையான காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல்ங்கிறது ஒரு சிம்டம். அதே மாதிரி இது பருவ மழை காலங்கள் போன்ற நேரங்களில் இது 1.5 to 2% ஏறக்கூடும். இப்போ எந்த காய்ச்சல் வந்தாலுமே நம்ம தேவையற்ற பீதி ஏற்படுறதுக்கான அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட டெங்கு காய்ச்சல் பற்றி நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இப்போ நாங்கள் சராசரியாக ஃபீல்டில் வேலை பார்க்கும் பொழுது ஒரு 100 பேர் வராங்கன்னாக்கா 90 பேருக்கு இந்த பருவமழை வரக்கூடிய சாதாரண செல்ஃப் லிமிட்டிங் தானாக குணமாகக்கூடிய சில வைரஸ் காய்ச்சல்கள், அந்த வைரஸ்க்கு நுண்கிருமின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ஆகுனா தானாகவே நமக்கு எதிர்ப்பு சக்தி இதாகிடும். அதுக்கு தான் சாதாரணமாக பேராசிட்டமால், ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் போட்டு பண்ணுவாங்க. இந்த ரிமைனிங் ஒரு 10 விழுக்காடு இனங்களில் தான் சில தொற்று ஏற்படக்கூடிய கொஞ்சம் கூடுதல் பாதிப்பு ஏற்படக்கூடிய காய்ச்சல். இந்த காய்ச்சலையும் நம்ம பொதுமக்கள்கிட்ட என்னென்னா, தேவையற்ற பீதி வேண்டாம். இந்த மாதிரி காய்ச்சலுக்கும் முழுமையான குணப்படுத்தக்கூடிய அனைத்து வசதிகளும் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஜென்ரலாக இந்த மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியில் உள்ளது. அதில் குறிப்பிட்டு
எந்த வகையான இந்த காம்ப்ளிகேட்டட் காய்ச்சல்னால் நம்ம சொல்கிறோம் டைஃபாய்டு, மலேரியா, அதே மாதிரி ஸ்க்ரப் டைஃபஸ், அதே மாதிரி டெங்குவும் அதில் ஒரு வகையான ஒரு வைரஸ் மெனிஞ்சிட்டிஸ், மூளை காய்ச்சல், ஹெப்பாட்டிட்டிஸ், அந்த மாதிரி பல்வேறு வகையான இது வந்து வெறும் இந்த 10 விழுக்காடு இந்த மாதிரி பல வகையான ஸ்மால் காம்ப்ளிகேஷன் உள்ளக்கூடிய காய்ச்சல். இதுக்கும் முழுமையாக நம்ம கரெக்டான நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்றால் முழுமையாக குணப்படக்கூடிய வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்ப்பதற்கும் காரணங்களை எடுப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்பு பொதுமக்களோடு இணைந்து செயல்பட்டு வருகிறோம். எல்லா காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம ஊடகங்களும் அதே மாதிரி பத்திரிகை துறை நண்பர்களும் ஏற்படக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுமக்கள் வந்து பீதி ஏற்படும் பொழுது அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேசஸில் அன்னசரியாக நம்ம பேனிக்கை கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் டெங்கு காய்ச்சலையே நம்ம எடுத்துக்கொண்டால் எல்லா காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல. ரெண்டாவது, டெங்கு காய்ச்சலும் ஒரு முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு காய்ச்சல். இதை வந்து நம்ம பார்க்கும்போது 3 வகை இருக்குது. ஒன்று அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபீவர், இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, அதே மாதிரி கிளாசிக்கல் சாதாரண டெங்கு காய்ச்சல் தானாக அது வரும், பேராசிட்டமால் போன்ற ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டில் குணமாகும். 3வது வந்து சில ஒரு விழுக்காடு நேர்வுகளில் டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர் என்று ஒரு இனம் இருக்கிறது. அந்த டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர்னா இந்த தட்டணு அந்த டிஎஃப்ஹெச்எஸ் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம் இல்லையா, டெங்கு ஹெமரேஜ் ஃபீவர் ஷாக் சிண்ட்ரோம். ஃபீவர் ஷாக் அது 2, டெங்கு ஹெமராஜிக் சிண்ட்ரோம், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். அதில் இந்த முதல் கட்டத்தில் என்னென்னா இந்த பிளேட்லெட் தட்டணுக்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு அதை நம்ம 6 மணிக்கு பார்த்துட்டு தான் இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி ப்ளீடிங் சிம்டம்ஸ், ஏதாவது உடம்பில் புள்ளியாக வருதோ இல்லையா, வந்து ரத்தம் கலந்த வாந்தியோ இல்லையா ரத்தம் கலந்த மலம் இருப்பதோ, இதெல்லாம் ஒரு விழுக்காடு நபர்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்படும் பொழுது உடனடியாக அதை கண்காணித்து அதுக்கு தேவையான தட்டணுக்கள் போன்றவை நம்ம பேக்ஸ் எல்லாம் கொடுத்தா அதையும் நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்தும். குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரியதர்ஷினி மற்றும் இந்த காவேரி ராஜபுரத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ள தினேஷ் மற்றும் அவங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கேருந்து அவங்க வந்து சீரியஸ் கண்டிஷனில் ஐசிஹெச்சில் வந்தால் கூட முழுமையாக அவங்கள வந்து குணப்படுத்தி நல்ல முறையில் அனுப்பிச்சோம். நேற்றைய தினம் கூட நாங்கள் திருவள்ளூர் பார்க்கும்பொழுது முழுமையாக குணமாகி திரும்பி நல்ல முறையில் போன பலர் இருக்கிறார்கள். அதனால் இந்த ப்ளீடிங் சிம்டம்னாலேயும் நம்ம வரி பண்ண விடாது. கடைசியாக என்னென்னா டெங்கு ஷாக் சிண்ட்ரோம்னு ஒன்று மிக மிக குறைவான எண்ணத்தில் திடம்னு நம்ம ரொம்ப டயர்ட்னஸ் மாதிரி ஒரு லித்தார்ஜி மாதிரி இருக்கும்போது அவர்களையும் நம்ம மருத்துவ ரீதியாக கண்காணித்தால் குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நேச்சுரலாக நம்ம 2012 மண்முடி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலவேம்பு, மலைவேம்பு, அதேமாதிரி பப்பாளி இலைச்சார் போன்றவர் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த சித்த மருத்துவமனை அதுவும் நம்ம வந்து பல ஏரியாவில் கொடுக்கும் பொழுது அந்த எதிர்ப்பு சக்தி, இது டெங்கு வைரஸ்க்கு மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான வைரஸ் காய்ச்சலுக்கும் எதிர்ப்பு சக்தி வலுவூட்டும் பலப்படுத்தும் வகையில் அதுவும் செயல்படுது. அதையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ பொதுமக்கள் தேவையான அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்லங்கிறது தெரிஞ்சுக்கணும். டெங்கு காய்ச்சலும் ஏதோ டெங்கு உறுதியாகிடுதுன்னா ஏதோ ஒரு நெகட்டிவாக இல்லை, அதுவும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய காய்ச்சல் தான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி காய்ச்சல் இருக்குங்கிறது மிகவும் இப்போவே நான் வந்து ஒரு பத்திரிகையில் பார்த்தேங்க, தமிழ்நாடு அரசு தான் இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் எடுக்கக்கூடிய கணக்கீடு. பக்கத்து கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5192 நபர்களுக்கு டெங்கு இருக்குது இந்த ஆண்டு. அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் இலங்கையில் பார்த்தோன்னா 38,000 பேருக்கு டெங்கு. பிலிப்பைன்ஸு, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், மலேசியா இந்த மாதிரி நாடுகள் இருக்கும் பொழுது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், ஒரிசால 5000க்கு மேற்பட்டோர். ஸோ இந்த மாதிரி மற்ற நாடுகள்லையும் மற்ற மாநிலங்களையும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் அறிவுரையின்படி நம்ம இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தெளிவாக பண்ணுறதுனால்தான் இது இந்த அளவில் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளோம். அதாவது கம்பேர் பார்க்கும்போது அவங்க அந்த பத்திரிகையை கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1163 தான். ஆமாம் ஆமாம், லேட்டஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு காய்ச்சலோட ஒரு எண்ணிக்கையை வச்சு நம்ம அதுவும் என்னென்னா இட் இஸ் ஒரு பீரியட். நம்ம பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கணக்கீடை அதுக்கு ப்ராப்பராக சொல்லாமல் பண்ணும்பொழுது மக்கள் படிக்கும்போது இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு காய்ச்சலா அப்படின்னு. குறிப்பாக நான் சொல்கிறேங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு நம்ம 6 லட்சம் பேருக்கு புறநோயாளிகள் பல்வேறு நோய்களுக்கு நல்ல வசதியுடன் தமிழ்நாடு முழுக்க அரசு ஆஸ்பத்திரியில் மட்டும் அந்த வசதி உள்ளது. அதாவது டெய்லி வந்து அவுட் பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு போகிறவங்க 6 லட்சம் பேர். உள்நோயாளிகள் 80,000 படுக்கை வசதி உள்ள. இப்போ டெல்லி மாநிலத்திலாம் கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க படுக்கை வசதி இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் காட்டியிருந்தாங்க டெல்லியில். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 80,000 படுக்கை வசதிகள் அரசு மருத்துவமனையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு 4000லேருந்து 5000 பேருக்கு பல்வேறு வகையான காய்ச்சலில் நம்ம இன்பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். இது வந்து எல்லா காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்லங்கிறது தான். இப்போ நீங்கள் டைஃபாய்டு தண்ணியால் ஏற்படக்கூடியது, ஹெப்பாட்டிட்டிஸ் வரும்போது டக்குன்னு காய்ச்சல்
காய்ச்சல் வரும். சில நேர்களில் மற்ற காய்ச்சல்கள் வரும். இன்னைக்கு நம்ம சாதாரண சீசனல் ஃப்ளூன்னு சொல்லுவோம், ஸ்வைன் ஃப்ளூ கிடையாது, மற்ற காய்ச்சல்கள். இதெல்லாம் இருக்கும்போது தேவைக்கேற்ப சிலரை நம்ம உள்நோயாளிகளை பண்ணுறோம், சிலரை புறநோயாளிகளாக கூட. ஈவன் பிரபல தனியார் மருத்துவமனைகள் கூட தற்பொழுது டெங்கு எல்லாம் தேவை இருந்தால் தான் இன்பேஷண்ட்டாக போடுறாங்களே தவிர்த்து அவுட் பேஷண்ட்டாகவே ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம அச்சுறுத்துற மாதிரி இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் அல்ல. எந்த ஒரு காய்ச்சல்னால் இறப்பு ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை தீட்டிருக்கார்கள். எங்களுக்கும் அறிவுரையும் வழிமுறையும் வழங்கியிருக்கார்கள். அதை நாங்கள் அனைத்தையும் பின்பற்றோம். மலேரியா இருக்குது, ஃப்ளூ ஜுரம் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த வெதர் சேஞ்சஸ்ஸு, ஃப்ளட்ஸு இதெல்லாம் வந்த உடனே நடுவில் பார்த்திங்கன்னா பன்றி காய்ச்சல்னு ஒன்று கிளப்பி விட்டோம். அப்புறம் இப்போ திடீர்னு டெங்கு. இந்த டெங்குவுக்கு வந்து இந்த திடீர்னு இந்த ஹீரோ ஸ்டேட்டஸ் வருவதற்கான காரணம் என்ன? இது ஒரு ரொம்பவே நீங்கள் டாப்பிக்கல் இஷ்யூவாக போயிருக்கீங்க. இப்போது எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா, ஒரு 125 நாடுகளில் பர்டிகுலர் 16 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த டெங்கு கொசு ஏடிஸ் மொஸ்கிட்டோனால் பரவுறதுங்க. ஏடிஸ் மொஸ்கிட்டோங்கிறது இப்போ வந்து நல்ல தண்ணியில் வரக்கூடிய கொசு. இப்போ ஏன் இப்போ இது அதிகமாகிருக்கு இதோட தாக்கம் அப்படின்னாக்கா, நிறைய நமக்கு பல பேருக்கு விழிப்புணர்வு இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்கிறதுனா, இந்த கொசு மட்டும் வீட்டுக்கு அருகில் உள்ள இடங்களில் தான் வளருது. ஏன்னா இது நல்ல தண்ணியில் வருது. பல பேர் வந்து என்னென்னா, நம்ம கிராமத்தில் போகிறோம் இல்லை நகரத்தில் போகும்போது ஒரு சாக்கடையோ குப்பையோ காட்டுறாங்க. அதனால இந்த கொசு வராது. இந்த டெங்கு கொசுக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்குது. அப்புறம் கொசுவோட வளரும் தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர் ஓட்டை இருந்தால் கூட அதில் போய் அது முட்டையிட்டுறது, அதை வந்து புழுவாகி கடைசியில் அது வருது. வீக் ஃப்ளையிங் மொஸ்கிட்டோ. இது 500 மீட்டரை தாண்டி போகாது. ஸோ பொதுமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். தட் இன்றைக்கி வந்து 125 நாடில் வளர்ந்து இந்த கொசு இருக்கும்போது இதை கட்டுப்படுத்தும் முயற்சி நம்ம வீட்டுக்கு வீடு இந்த நல்ல தண்ணியை மூடி வைத்தாலே, அதே மாதிரி நல்ல தண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ட்ரம்ஸு, பிட் டேப்ஸு, சில ஏரியாவில் வந்து அந்த பிளாஸ்டிக் உடஞ்ச இது, அதே மாதிரி உரல், பழைய உரல் இதெல்லாம் ஓப்பனாக வச்சுடுறாங்க. டயர் வெளியில் தூக்கி தண்ணிடும்போது அதில் வந்து இந்த மழை தண்ணி தேங்கி அதில் வருது. இதை தான் நாங்கள் தொடர் விழிப்புணர்வு இன்ஃபர்மேஷன். இது வந்து 2012 முதலமைச்சரின் அறிவின்படி ஈவன் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஃபில்ம்ஸ் எடுத்துருக்கோம், ஷார்ட் ஃபில்ம்ஸு. அதை வச்சும் பொதுமக்கள் மனதில் எளிதில் புரியும் வகையில் நம்ம கொண்டு போகிறோம். விழிப்புணர்வு ரொம்ப நல்ல விழிப்புணர்வு இருக்குங்க. ஆனால் அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், அதை வந்து நினைக்கிறாங்களே தவிர்த்து அந்த பக்கத்து வீட்டு சம்பா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. கேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும்பொழுது டெங்குயை மட்டும் இதுக்கு வேக்சின் கிடையாது. நீங்கள் தொற்று நோய் எடுத்தீங்கன்னாக்கா நோய்கள் ஒன்று தொற்றா நோய், ஒன்று தொற்று நோய். தொற்று நோயை பொறுத்தவரை வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் இருக்குது, வேக்சின் இல்லாத டிசீசஸ் இருக்குது. அந்த வகையில் தான் டெங்கு வந்து 4 டெங்கு 1, 2, 3, 4 அப்படின்னு அந்த 4 டெங்குக்குள்ளேயே சப் டைப்ஸ் இருக்குது. அதனால அதுக்கு இதுவரைக்கும் முழுமையான ஒரு ப்ரிவென்டிவ் வேக்சின் இல்லாதனால் அப்படி டெங்கு வரும்போது 1 விழுக்காடு நபர்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுறது. அதனால ஏற்படக்கூடிய தவிர்க்கக்கூடிய இறப்புகள் இருக்கும்போது தான் தேவையற்ற அச்சம் ஏற்படுகிறது. அதை தான் வந்து நம்ம தவிர்க்கும் முயற்சியில் பூதாகாரமாக அது வருது. அதனால தான் நம்ம வந்து தொடர் முயற்சியில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், கேஸ் மேனேஜ் ரெண்டையுமே பார்க்குறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆங்கிள் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி உடல் வலி இருக்கிறதுனால மருத்துவர்கிட்ட போகாமல் நேரடியாக போய் இந்த உடல் வலிக்கான ஐபுப்ரோஃபன் என்ற காமன் மாத்திரை சாப்பிட்றாங்களே, ஆஸ்பிரின். இது வந்து இந்த நோய்க்கு தவிர்க்கக்கூடிய ஒரு மாத்திரை. அது ஒரு பெரிய லிங்க் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா உடல் வலி அப்படின்னாக்கா ஒரு ஃபார்மசியில் போய் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு உடம்பு வலி ஏதாவது மாத்திரை கொடுங்க. அதனால தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது இதை குறிப்பாக சொல்கிறோம். இயல்பாக வரக்கூடிய இந்த நேர்வில் வரக்கூடிய காய்ச்சலா, இல்லையா டெங்குவா, சிக்கன் குனியாவா, இல்லையா நம்மளோட இதர வகையான லெப்டோஸ்பைரோசிஸா, ஸ்க்ரப் டைஃபஸா, அந்த மாதிரி காய்ச்சல். ஸோ அதனால தான் நம்ம அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளது. இதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கான பொறுப்பும் உள்ளது. தயவுசெய்து பொதுமக்கள்கிட்ட அந்த மாதிரி போக சொல்கிறோம். ஒரு காய்ச்சல் வந்த உடனே பக்கத்தில் ஒருத்தட்ட போக வேண்டியது, அங்கே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நிறைய சாத்தியங்கள் இருக்கா இல்லையா? டெஃபினட்டாங்க. இந்த அண்மையில் கூட நீங்கள் சில தவிர்க்கக்கூடிய இறப்புகள் பார்த்துருப்பீங்கன்னாக்கா அதில் 50%க்கு மேலே முதல்ல வந்து ஒரு மருத்துவர் இல்லாத ஒரு வைத்தியர்கிட்ட போயிருக்காங்க. அதுதான் நாங்கள் இப்போ 26 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த பகுதியில். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ராஜபாளையம் நிகழ்வில் கூட அந்த பேரலல் ஆக்டிவிட்டீஸாக நாங்கள் அதை சொல்கிறோம். பொதுமக்கள்கிட்டையும் எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, எப்போவுமே ஒரு காய்ச்சல் வந்து
இயல்பாக குணமாகக்கூடிய இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய சளி ஜுரம் போன்றவையா இல்லையா இதர வகையான செல்ஃப் லிமிட்டிங் வைரல் டிசீஸா அதை கண்டுபிடிக்கும் திறமை வந்து ஒரு படித்த மருத்துவர்கிட்ட தான் இருக்கும். இல்லைன்னா இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம், சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அங்கே அவங்ககிட்ட போகலாம், இந்தியன் மெடிசனில் விங்ஸில் போகலாம். ஆனால் படிக்காத ஒருத்தர் அனுபவ ரீதியாக கொடுக்குறாரு, அந்த பகுதியில் கொடுக்குறாருங்கிற தவறை தயவுசெய்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோட காம்ப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணுற திறமை இல்லை. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வரும்போது காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழல் ஏற்படுது. முதல் கட்டமாக வரும்போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கேஸாக இருந்தாலும் அரசு ஆஸ்பத்திரியில் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வசதிகள் இருக்குது. நிறைய பேர் நல்ல முறையில் குணமாகி போயிருக்காங்க. இந்த நேர்வுகளில் நீங்கள் பார்த்தா கூட பல பேருக்கு காய்ச்சல் வந்து அவங்க நல்ல முறையில் தான் ஹாப்பியாக போயிருக்காங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆங்கிள் மட்டும் பொதுமக்கள் நாங்கள் எப்போவுமே எச்சரித்து வருகிறோம், அவங்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிறோம், நடவடிக்கையும் எடுக்கிறோம். நீங்கள் 2012 பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹையஸ்ட் டெங்கு ஃபிகர் நம்ம நேஷ்னல் இதில் கொடுத்துருக்கோம். 12,000 இருந்தது. அது காரணம் இந்த திருநெல்வேலி பக்கம் கடையநல்லூர் பகுதியெலாம் வந்த ஒரு எபிடமிக் காரணமாக வந்தது. இது ஏன் ஃபோக்கஸ்டாக ஒரு ஏரியாவில் வருவதற்கான காரணம் என்ன? நாங்களே அனலைஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லாருக்கும் இது நல்ல தண்ணியில் வரக்கூடிய கொசுவால் பரப்பக்கூடிய நோயின்னு தெரிந்தால் கூட ஒவ்வொரு ஏரியாவில் பெக்யூலியராக அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த 2015 பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க, ராஜபாளையத்தில் எல்லா ஏரியாலையும் பிட் டேப்ஸ் மற்றும் சம்ப் வச்சுருந்தாங்க. அந்த சம்பில் வந்து இந்த தண்ணி தேங்கும் போது அந்த ஓப்பன் ஏரியாவில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கடையநல்லூர் அண்ட் இந்த ஏரியாஸ்லாம் என்னென்னா இந்த ஃபோக்கஸ்டாக சடனாக ஒரு சாதாரண இந்த கொசு பாதிக்கப்படாதவங்களை கடிக்கும் பொழுது அதனால் எந்த ஒரு டேமேஜும் வருதில்லை. டெங்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா பரவலாக பல்வேறு நாடுகளில் இருக்கும்போது ஏதாவது ட்ராவல் ஹிஸ்ட்ரியிலேருந்து டக்குன்னு ஒருத்தருக்கு நோய் வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்டவரை இந்த கொசு கடிக்கும்பொழுது ப்ரீடிங் பிளேசஸ் இருந்தால் கொசுவின் எண்ணிக்கை அதிகமாக அதே மாதிரி சோர்சஸில் வரும்பொழுது பலரை கடிக்கும்போது இந்த நோய் வருது. அதனால தான் உடனடியாக நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் பேக் ஒர்க் பண்ணுறோம். நார்மலி முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் தவிர்க்கும் நடவடிக்கை எடுக்கிறோம். இருப்பினும் சில ஏரியாவில் இந்த மாதிரி அவங்க வந்து டக்குன்னு அந்த வீடுக்கு அருகில் இந்த மாதிரி உள்ள இஷ்யூஸை நெக்லெக்ட் பண்ணிடும்போது அங்கே உடனடியாக நம்ம உள்ளாட்சி அமைப்போட போய் பொதுமக்களோட இணைந்து அதை சோர்ஸை இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, இப்போது டக்குன்னு நீங்கள் நாகப்பட்டினம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பல மொட்டை மாடிகளில் படிக்கட்டு இல்லாத சில வீடுகள் இருக்கும், அங்கே தண்ணி தேங்கியிருக்கும். ஸோ இல்லையா வந்து சில போட்ஸை நம்ம வந்து கரை ஒதுக்கியிருப்போம், அங்கே மழை தண்ணி தேங்கியிருக்கும். வேறு சில ஏரியாவில் பிட் டேப்ஸ் இருக்கும். இப்போ மேலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சில மைன்ஸில் நல்ல தண்ணி தேங்கியிருக்கும். இது எல்லாத்தையும் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லையா தண்ணியை கொட்டணும்னு சில பேர் அந்த மாதிரியே கிடையாதுங்க. தண்ணியை பிடித்தா அதை கரெக்டாக மூடி வைக்கணும். அதில் டெமெஃபாஸ் போன்ற மருந்துகள் உள்ளாட்சி அமைப்பு மூலமாக சொல்லி அடிக்க வைக்கணும். இதுதான் வந்து நல்ல தண்ணியை பொறுத்தவரை. வளர்ந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு ரெகுலராக இந்த மாதிரி ஏரியாவில் ஃபாகிங் பண்ணி டக்குன்னு அடக்கணும். அதுதான் இந்த ஃபோக்கஸ்ட் அவுட் பிரேக். பட் குறிப்பாக நான் வந்து திருவள்ளூர் பொறுத்தவரை சொல்கிறேங்க, திருவள்ளூரில் சேலஞ்ச் வந்து மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன்ஸ். டெங்கு ஒரு சில நேர்வுகளில் தான் டெங்குவாக வருது, அதாவது மற்ற நோய்களும் அதோட தாக்கங்களும் இருக்கு. ஒரு சேர்த்து டெங்குன்னு சொல்லி பரவாயில்ல. ஒரு கேஸ் வந்து ஹெப்படைட்டிஸ்னால இறந்தது, இன்னொரு கேஸ் மெனிஞ்சிட்டிஸ், ஒரு பக்கம் மீஞ்சூர், இன்னொரு பக்கம் பொத்தூர்பேட்டு, அது வேற திருத்தணி பக்கம். ஸோ இது எல்லாமே. ஆனால் ஒன்று காவேரி ராஜபுரம், அந்த ஆதி ஆந்திராவாடா அந்த பகுதியில் 4, அதுலேயும் நமக்கு வந்து 2 வந்து டெங்கு, 2 வந்து மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன்ஸ், அதுலேயும் குறிப்பாக லெப்டோஸ்பைரோசிஸ் இருந்திருக்கு. ஸோ இதில் நாங்கள் எங்களோட அப்ரோச்சே என்னென்னா பொதுமக்கள்கிட்ட இந்த காமன் ஹைஜீன் மெசேஜஸை கொடுக்கணும். தட் இஸ் சாதாரண தண்ணியால் ஏற்படக்கூடிய நோயை எப்படி தவிர்க்கிறது? ஒன்று உள்ளாட்சி அமைப்பை வச்சு ரெகுலராக க்ளீன் பண்ணி தண்ணி வருது, ஆனாலும் எப்போவுமே ஒரு காய்ச்சி குடித்தோன்னா நமக்கு சேஃப்டி. செகண்ட், கை கழுவும் பழக்கம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்ன இதனால் என்ன ஆகுது, ஆனால் ஸ்வைன் ஃப்ளூவை தடுத்ததே இந்த கை கழுவும் பழக்கம். பல நோய்களை தடுப்பதற்கு கை கழுவும் பழக்கம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் உள்ளாட்சி அமைப்பாக போட்டு இதர வகையான தொற்றுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடவடிக்கிறோம். டெங்குவை பொறுத்தவரை அந்த பகுதியில் ஃபோக்கஸ்டாக போய் கொசு இருக்கும் தன்மையை கண்டுபிடிக்கும் பூச்சியின் வல்லுநர்கள், என்டமாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்க தான் போய் அதை நியூசன்ஸ் மஸ்கிட்டோவா டெங்கு பரப்பும் ஏடிஸ் மஸ்கிட்டோவா அப்படி இருந்தால் எது இந்த ஏரியாவில் எது காமன். நம்ம எக்ஸாம்பிள் நிறைய சொல்கிறோம், டயர்னால் இருக்கலாம், சம்புனால் இருக்கலாம், ஆனால் அந்த பகுதியில் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நிறைய இடத்துல உடஞ்ச ட்ரம்மாக இருக்கும், ட்ரம்மை மூடி வச்சுருப்பாங்க, சைடில் 2 மில்லிமீட்டர் ஓட்டிருப்போம். இதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வீடு சென்று அந்த டொமஸ்டிக் ப்ரீட் செக்கர்ஸ்னு அந்த மஸ்தூர்ஸை வச்சும் எஜுகேட் பண்ணுறோம். அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள், சுயஉதவி குழுக்கள், இவங்க எல்லாரையும் அல்டிமேட்டாக என்னென்னா ஒரு மொஸ்கிட்டோ எராடிகேஷன் ஹேஸ் டு பி எ பீப்புள்ஸ் மிஷன். தட் இஸ் மக்கள் இயக்கமாக அதை தான் நாங்கள் எம்பசைஸ் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா நிறைய டைம் நம்ம எப்போவுமே அந்த ஒரு இஷ்யூ வரும்போது பக்கத்தில் இருக்கிற சாக்கடையோ குப்பையோ காட்டி நம்ம நினைக்கிறோம் அதனால. ஆனால் இந்த பர்டிகுலர் நோய் மட்டும்
நல்ல தண்ணியில் வரக்கூடியனால் பல நேர்கள். அதே மாதிரி மிடில் கிளாஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், இது அந்த பகுதியில் மட்டும் இல்லை, மிடில் கிளாஸ்னால் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கும், ஏசி தண்ணி சொட்டும் இடத்தில் வளரும். நான் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு வீட்டில் போனால் கொலுவை தண்ணியில் வச்சுருந்தாங்க, வேறு ஏதோ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருந்தாங்க. டக்குன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த கொலு தண்ணியில் இந்த கொசு வளர்ந்துன்றது. டக்குன்னு அவங்களுக்கே அது தெரியல. ஸோ பல நேர்வுகள் அந்த மாதிரி சம்பவங்கள் நாங்கள் வந்து அப்படி இன்வால்வ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க இன்வால்வ்டாக பண்ணாங்க. ஸோ அல்டிமேட்லி இட் ஹஸ் டு பி டிரான்ஸ்லேட்டட் இன் டு பீப்புள்ஸ் மூமெண்ட். செகண்ட் வந்து டிஃப்யூஸ் நேச்சர். இதை நீங்கள் பாருங்கள், ஒரு சீசனில் நார்த்தில் என்ன அட்வான்டேஜ், திடம்னு குளுமை ஆகிடுறது, அந்த நேரத்தில் இந்த மொஸ்கிட்டோ வரதில்லை. பட் இந்த சவுத்தில் என்னென்னா அதோட டெண்டன்சி, பர்டிகுலர்லி இந்த என்டையர் பெல்ட் இந்த வேர்ல்டில் இது ஸ்ப்ரெட் ஆகுது. சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி ஒரு பெல்ட் ஏரியாவில் வந்து உங்களுக்கு இந்த கொசு வளரக்கூடிய 16 டிகிரி டு 40 டிகிரி இது ப்ளஸ் அது வளரக்கூடிய தன்மையுடைய நம்ம சோஷியல் பிஹேவியர், அந்த மூடாமல் தண்ணி வைக்கிறது. இதனால தான் நாங்கள் ரெகுலராக ஐஇசி எம்பசைஸ் பண்ணுறோம். சினிமா தியேட்டர் பாருங்கள், சினிமா தியேட்டருக்கு வெளியில் எங்கேயாவது இந்த மாதிரி ப்ரீடிங் ஸ்பாட் இருந்தால் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி 20க்கு மேற்பட்ட ஜனங்கள் கூடும் இடங்களை கவனித்து அங்கே வந்து அடல்ட் மொஸ்கிட்டோ கொள்றதுக்கு ஃபாகிங். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கொசு புழு, கொசு முட்டை, இதை வளராமல் தடுக்க சோர்ஸ் இராடிகேஷன். இதுதான் நம்மளோட ரெகுலர் ஃபோக்கஸ். இது சஸ்டெயின்டாக பண்ணோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த கிராம பஞ்சாயத்திலே நகரப்புறங்களில் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, டக்குன்னு கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் கேஷுவலாக விட்டுறாங்க. அதை தான் நாங்கள் ரீஎம்பசைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, பொதுவாக பரப்படுறது 99.9% வேறு காய்ச்சலாக இருக்கும். ஏதாவது ஒரு காய்ச்சல் ரொம்ப சீரியஸாக அது டெங்குனாலுன்னு சொல்லி இந்த 0.1% வந்து 99.9% சேர்த்து 100% டெங்குன்னு ஒரு பீதி கலப்புது ஒன்று. அண்ட் இன்னொரு குற்றச்சாட்டு வந்து இந்த இன்செக்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த பாய்சனஸ் இன்செக்ட்டு, பாய்சனஸ் மொஸ்கிட்டோஸ், அதை கண்டறியும் வல்லுநர்களே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை, அதனால்தான் இப்படி பரவுகிறதுன்னு இன்னொரு செய்தி பரப்புகிறார்களே, அது என்ன, எவ்வளோ தூரம் முற்றிலும் ஒரு பொய்யான தகவலுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டெலிகேட்டட் கிளியர் ப்ரோட்டோகால்ஸை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து மாநில அளவில் நீங்கள் பாருங்கள், சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் நடக்கிறது. இதெல்லாம் அந்த சம்பவத்தை டெய்லி ஒரு காய்ச்சலின் நிலைமை, எல்லோரும் என்னென்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. காய்ச்சலின் நிலைமை ஒரு சுமார் 1400 மருத்துவமனைகள்லேருந்து டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். 3க்கு மேற்பட்டோர் ஒரு நோயினால் உள்நோயாளிகள் பாதிக்கப்பட்டாலோ, 10க்கு மேற்பட்டோர் ஒரு பகுதியிலேருந்து ஒரே மல்டிபிள் டிசீஸால் பாதிக்கப்பட்டாலோ உடனடியாக பேக் ஒர்க், சஸ்டெயின்ட் ஒர்க் பண்ணும்போது பேக் ஒர்க் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பூச்சியில் வல்லுநர்கள் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ஹவுஸ் இண்டெக்ஸ், எவ்வளோ வீட்டில் போனால் இந்த மாதிரி எய்டிஸ் கொசு இருக்குது, கண்டெய்னர் இண்டெக்ஸ், அவங்க வீட்டில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எவ்வளோ கண்டெய்னர் பார்த்தோம், அதெல்லாம் டெய்லி பார்க்கறதுனால தானேங்க இப்போ காவேரி ராஜபுரத்தில் அதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பவமும் இல்லை. மினிமம் நம்ம வந்து ஒரு 15,000 நபர்கள் இன்றைக்கி களப்பணியில் இருக்காங்க. இப்போ நாங்கள் அதே மாதிரி முதலமைச்சரின் உத்தரவு பேரில் அதே மாதிரி அந்த பகுதியின் அமைச்சர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர், நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஓவரால் கோஆர்டினேட்டிங் ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் பல முறை நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பல முறை ஃபீல்டில் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிபிஹெச், டைரக்டர் பப்ளிக் ஹெல்த், ஹெட் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் வந்து பர்மனெண்ட்டாக அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. மாவட்ட ஆட்சியர் தலைவரும் தொடர்ந்து முகாமிட்டிருக்காங்க. அது முகாமில் நம்ம போயிட்டுருக்கோம், அந்தந்த பகுதி போகிறோம். அதுவும் மற்ற பல்வேறு ஊடகங்கள்லையும் வருது. பணியே பண்ணாமல் இப்போ காவேரி ராஜபுரத்துலேயே வந்து அதற்கப்புறம் இறப்பை தவிர்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன், ஒரு லெப்டோஸ்பெரோசிஸ், ஒரு டெங்கு இருக்கிற காவேரி ராஜபுரத்துலேயே தொடர்ந்து கேசஸ் வராமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 கேசஸ் சாம்பிள் எடுத்தால் அதில் ஒரே ஒரு கேஸ் தான் டெங்கு பாசிட்டிவ் வருது. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஒரு கேஸ் டெங்குன்னா அங்கே இருக்கிற ஒரு டெங்கு ரிக்கவர் ஆனக்கூடிய தாய்மார்ட்டையாக நாங்கள் பேசினோம். என்னம்மா உங்களுக்கு என்ன நோய் தெரியும் சார், எங்களுக்கு என்னென்னா என் பெண் குழந்தை டெங்கு நோய் சார், இப்போ எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க சார், தட்டணுக்கெல்லாம் ஏறெடுத்து நல்ல முறையில் நான் குணம் ஆகிட்டேன், எனக்கு எந்த ஒரு பீதியும் கிடையாது. ஸோ அங்கே பாதிக்கப்படும் பொழுது தேவையற்ற ஒரு டெங்குனா ஏதோ எபோலா நோயின்னு ஒன்று ஆப்பிரிக்காவில் வந்ததுங்க, அதில் 95 விழுக்காடு இறப்பு வந்த உடனே. அந்த மாதிரி இந்த நோய் அல்ல. அந்த எபோலா நோயே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இந்தியா அளவில் வராமல் தடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நோயை பொறுத்தவரை நமக்கு நோய் வராமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். நோய் வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு அணுகி சென்று தொடர் சிகிச்சை அளித்தால் இதையும் இறப்பில்லாமல் நம்ம கொண்டு செல்ல முடியும். களப்பணியில் நான் குறிப்பாக நீங்கள் திருவள்ளூர் கேட்டதுனால நான் சொல்கிறேங்க, டோட்டலி இப்போ வந்து
நமக்கு தாலுக் ஹாஸ்பிட்டல், நான் தாலுக் ஹாஸ்பிட்டல், நம்மளோட மாவட்ட தலைமை மருத்துவம் ஒரு பக்கம் இருக்க 34 நகரம் மருத்துவமனை தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மொபைல் டிஸ்பென்சரிஸ் அவங்க அந்தந்த ஃபீல்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 28 ஜீப் போன் ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அந்த மருத்துவமனைகள், அது 28 ஜீப் வாகனம் ஏந்தி சிறு இடங்களுக்கு போய் அந்த மாதிரி கேசஸை பேக் ஒர்க் பண்ணி அந்த வசதி பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய 15 ஃபாகிங் மெஷின்ஸ், அந்த 2 மாடி கட்டடத்தை முழுமையாக அடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய உயர்தர ஃபாகிங் மெஷின்ஸு இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 5280 இன்டோர் ஃபாகிங் மெஷின்ஸ், வீட்டுக்குள்ளே புகை தெளிப்பான். அதே மாதிரி 4396 வெளிப்புறத்துலேருந்து அடிக்கக்கூடிய அவுட்டோர் ஃபாகிங் மெஷின்ஸ். அதே மாதிரி 253 வண்டி ஏந்தி செல்லும் பெரிய புகை தெளிப்பான்கள். அதெல்லாம் இந்த கம்ப்ளீட் 2-3 மாடி கட்டடத்தையே மறைக்கும் அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தேவைக்கேற்ப கொசு நாசினி மருந்து பைரத்ரிம் அப்படிங்கிற மருந்து 1,00,000 லிட்டர் கையிருப்பில் இருக்குது. அதே மாதிரி நல்ல தண்ணியில் கொசு புழு மற்றும் கொசு முட்டையை அழிக்கும் டெமேஃபாஸ் பண்ணுறது 1,00,000 லிட்டர். ஸோ எல்லாமே வச்சிட்ருக்கோம். ஆனால் என்னென்னா இது ஒரு டிஃப்யூஸ்ட் ஏரியாங்கிறதுனால தொடர் கலப்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் காய்ச்சல் நிலைமை முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த மாதிரி மிக்ஸ்டு இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லும்பொழுது அந்த காய்ச்சல்களையும் கண்டறிந்து குணப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க 36 பேருக்கு சாம்பிள் எடுத்தோம், ஒருத்தருக்கு தான் டெங்கு. அப்படி இருக்கும்போது சில பத்திரிகைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் 6000 பேருக்கு டெங்கு என்று சொல்லுவதெல்லாம் இது எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமான செய்திகள் நினைக்கிறேன்? அந்த மாதிரி நம்ம பீதி ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் என்னன்னாக்கா எப்போவுமே ஒரு இன்பேஷண்ட் கேர், நான் இப்போவே சொன்னேன், இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்லையே டெங்கு இஸ் நாட் டு பி ட்ரீட்டட், ஆல் டெங்கு பேஷண்ட்ஸ் நீட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் இன்பேஷண்ட்ஸ். அனைத்து டெங்கு நோயாளிகளையும் உள்நோயாளிகளை ட்ரீட் பண்ண வேண்டியதில்லைங்கிறது தான் ப்ரோட்டோகால். அதில் யாருக்கு இந்த மாதிரி சிம்டம் ரெகுலர் மானிட்டரிங் இருக்கணும்னு சொன்னால் கூட, ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி டெங்கு போன்ற காய்ச்சல் இருக்கலாம்னாங்க நாங்கள் உள்நோயாளிகளாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது தேவையற்ற பீதி ஏற்படுத்தும் பொழுது அன்றைக்கே ஒரு கிராமத்துலேருந்து 15 பேர் தானாக எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி உள்நோயாளிகளை வரும்பொழுது மருத்துவ ரீதியாக தேவையான உள்நோயாளிக்கு முழுமையாக நம்ம கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் நாங்கள் இப்போ தொடர் களப்பணி ஆற்றுறதுனால இந்த மாதிரி செய்திகளை பொதுமக்கள் நம்புறதில்லை. சிஎம்மோட டைரக்ஷன் என்னென்னா ஃபீல்டு ஒர்க். ஸோ எல்லாருமே அந்த களப்பணி ஆற்றும் பொழுது அந்தந்த பகுதிக்கு நேரடியாக நாங்கள் சென்றுறோம். அங்கே இருக்கிற டெப்டி டைரக்டராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், அந்த மற்ற துறை தலைவர்கள், பொது சுகாதாரத்துறையை மட்டும் நான் சொல்ல, இதர துறைகள் அதிகாரிகளும் அங்கேயே இருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே ஃபீல்டில் போய் இப்போ கூட ரிப்போர்ட் ஆன ஏரியாவில் பூராவுமே கண்ட்ரோல் ஆகிடுது. ஆனால் ஒரு பருவ காலங்களில் இது காய்ச்சல்ங்கிறது சராசரியாக ஏதாவது ஒரு காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு விழுக்காடு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் காய்ச்சல்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதெல்லாம் முழுமையாக கண்ட்ரோல் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் அரசில் இருக்குது. தொடர்ந்து நடவடிக்கை இல்லை. இன்னொன்று என்னன்னா, டெங்குவை ஒழித்து விட்டோம் என்று தமிழக அரசு தவறான தகவலை சொல்கிறதுன்னு. இதுவே நான் பார்க்க வரைக்கும் இப்போ முன்ன பார்த்திங்கன்னா சின்ன மைன்னு ஒன்று இருக்கும், ஸ்மால் பாக்ஸ்ன்னு. இப்போ அது கிடையவே கிடையாது. சின்ன மை நம்ம ஒழித்து விட்டோம். நம்ம டெங்குவை எராடிகேட் பண்ணிட்டோமா, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, டெங்குங்கிறது இஸ் எ டிசீஸ் இன் சர்க்குலேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் பாக்ஸ், அதே மாதிரி போலியோ முழுமையாக எராடிகேட் செய்யப்பட்ட நோய். இந்த டெங்கு பொறுத்தவரை அந்த ஒரு சீசனலாக இதற்கான ஒரு அப்சர்ஜ் எப்போவுமே கடைசி 3 மாதத்தில் ஒரு அப்சர்ஜ் இருக்கும். கண்ட்ரோல் எங்கேயுமேங்க பாலிசி நோட் எடுங்க, அது முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது, கடந்த ஆண்டை காட்டிலும் குறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஃபிகர் தான் இருக்கே தவிர்த்து இப்பத்திரிகையில் நான் பார்த்தேங்க. தேசிய அளவில் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் எந்த திட்டத்தை காட்டுறாலோ அந்த திட்டம் நம்ம தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டம், இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நம்ம கொடுத்த ஃபிகர் தான் அவங்க போடுறாங்களே தவிர்த்து அதுலேயும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முழுமையாக கண்காணிப்பில் உள்ளது, முழுமையாக கண்ட்ரோல் செய்ய விட்டதுங்கிற கருத்தை தான் சொல்கிறோமே தவிர்த்து எங்கேயுமே இது ஒழிக்கப்பட்ட நோயின்னு நம்மளும் சொல்கிறதில்ல. இது தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நோய். ஏனென்றால் இது நல்ல தண்ணியில் வரக்கூடிய ஒரு கொசுவால் பரப்பக்கூடிய ஒரு நோய். ஒரு காலத்தில் கோயம்புத்தூரை இங்கிலாண்டில் இருக்கிற மான்செஸ்டர் மாதிரி டெக்ஸ்டைலுக்கு சொல்லுவதை போல் இப்போ நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு தமிழ்நாடு ஃபார் ட்ரீட்மெண்ட் என்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்?
ஆக்சுவலாக ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் பல்வேறு முயற்சிகளால் இன்றைக்கி வந்து இட் இஸ் எ ரிகக்னைஸ்டு மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பாருங்கள், நம்மளோட மெடிக்கல் காலேஜஸ் எண்ணிக்கை எடுத்து பாருங்கள். அரசு மருத்துவமனைகள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆண்டுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரின்னு என்பட மேக்ஸிமம் மெடிக்கல் காலேஜஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். அதே மாதிரி தனியார் மருத்துவமனை அவங்களும் வந்து ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட். பிரசித்தி பெற்ற தனியார் மருத்துவமனைகள் நம்ம தமிழ்நாட்டிலே உருவாகி இங்கே இருக்காங்க. இது காரணம் என்ன? நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ், மருத்துவர்களாக இருக்கட்டும், நர்ஸுகளாக இருக்கட்டும், ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கான வசதிகள், படிக்கும் வசதி மற்றும் இங்கே வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் இங்கே இருக்குது. செகண்ட், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட், நம்ம டிசீஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்து ஒன் ஆஃப் த ஜெர்மன் சிட்டிஸ்க்கு அடுத்தபடியாக இங்கே மேக்ஸிமம் டொனேஷன் பர் மில்லியன் பாப்புலேஷன் மற்றும் அதோட பயன்பாட்டு சென்னைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இதர மாநிலங்களோட 10 மடங்கு அட்வான்ஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு ஹப்பு. இட்ஸ் எ வெரி ப்ரவுட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் தட் இந்த விஷன் 2023 நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வளர்ந்த நாடுக்கு மிஞ்சும் வகையில் நம்ம சுகாதார குறியீடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது, நமக்கு ஒரு பக்கம் தாய் சேய் நல குறியீடுகள், இன்னொரு பக்கம் டிசீஸ் ஆங்கிளில் ட்ரீட்மெண்ட் குறியீடுகள், அது ரெண்டுலேயுமே நம்மளால் செயல்படக்கூடியதுக்கான வாய்ப்பு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தினால் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர அரசு மருத்துவமனையில் கூட உயர்தர சிகிச்சை. சப்போஸ் அவர் பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் தான் எடுக்கணும்னா அது எம்பேனல் ஆகி அந்த வசதியும் அங்கே இருக்குது. எவ்வளவோ பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருந்தால் கூட அதில் படிக்கும் மாணவர்கள் கடைசி கட்டத்தில் இன்டர்ன்ஷிப்பில் அரசில் விருப்பமாக சேரணும், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அரசு மருத்துவமனையில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்ணிக்கை நீங்கள் நம்பரை பாருங்கள். ஒரு 6 லட்சம் புறநோயாளிகளும் 60,000க்கு மேற்பட்ட உள்நோயாளிகள் அரசு ஆஸ்பத்திரியில் நம்பி வராங்க. ஒரு ராயப்பேட்டை மருத்துவமனை இல்லையா, நம்மளோட ஜிஹெச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்டோர். அது அப்படியே ஒரு சிட்டி மாதிரி, சிட்டி விதின் அ சிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. மார்னிங் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால தானே இந்த கூட்டம் வருது. அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடந்த 5 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மட்டும் 1500 கோடி ரூபாய் மதிப்பிற்கு கட்டட வசதிகள். நாங்கள் இப்போ உங்களுக்கு பல்வேறு புதிய மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புதிய கட்டடங்கள், அதே மாதிரி எக்யூப்மெண்ட் ஒரு 968 crores அளவுக்கு புதிய உபகரணங்கள், அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஒரு எக்யூப்மெண்ட் விற்கும்பொழுது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வரும்போது ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை போகும்போது அவர் சொன்னார், சார் ஜென்ரலி எங்கள் எக்யூப்மெண்ட்டை பார்த்து தான் மற்ற நீங்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப லேட்டாக வாங்குவீங்க. இப்போ தனியார் மருத்துவமனையில் விற்கும்போது ஏற்கனவே நாங்கள் அரசு மருத்துவமனையில் இங்கே சப்ளை பண்ணிட்டோம். ஸ்பெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி உயர்தர மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் அரசு ஆஸ்பத்திரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கோம், நீங்களும் வாங்கிக்கோங்க. பைப்ளைன் நியூரோ கேத்லேப், பைப்ளைன் கார்டியோ கேத்லேப், இது எல்லாமே இன்றைக்கி வந்து 10% ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. ஈவன் தனியார் மருத்துவமனை எடுத்துக்கொண்டா ஏஷியாலேயே அந்த மாதிரி வசதிகள் இங்கே அரசு மருத்துவமனையில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வளர்ச்சிங்கிறது சுகாதாரத்துறையில் இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 9,073 crores அலோகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்தியாவுக்கே வழிகாட்டியாக பல திட்டங்கள், சானிட்டரி நாப்கின் ஸ்கீம், இதெல்லாம் இந்தியாவிலே கிடையாது. நம்ம மத்திய அரசே பல திட்டங்கள் செயல்படுத்தும் போது நம்ம தமிழ்நாட்டை பார்த்து தான் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி 35 லட்சம் பெண்கள், அடோலசன்ட் கேர்ள்ஸு, இது வந்து ஹேபிட் சேஞ்சிங் திங். அவங்களோட பிரச்சனை மட்டும் சால்வ் ஆகாமல் அதே மாதிரி இட் கிரியேட்ஸ் அ ஹேபிட். அதே மாதிரி பிரிசனர்ஸ், இலங்கை அகதிகள் எல்லாருக்கும் நம்ம இதை சப்ளை பண்ணும்போது அந்த கம்ப்ளீட்டாக பெண்களின் சுகாதாரத்தை மையமாக கொண்டு ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக இது செயல்பட்டிருக்கு. இதை வச்சு தான் மற்ற சில மாநிலங்களும் இங்கே வந்து ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்தால் கூட இந்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக நம்ம அமல்படுத்தியது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம். தமிழ்நாடு மருத்துவ 1994 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து மெடிசின் ஷார்ட்டேஜ், இன்றைக்கி டேட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலங்களில் போனீங்கன்னா மருந்து இருக்காது. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் வந்ததுனால இன்றைக்கி
1500 கோடி மதிப்புள்ள மருந்துகள் நம்ம சாதாரண 500 கோடியில் நம்மளால் ஜெனரிக் மெடிசின்ஸ் வாங்கி மினிமம் 6 மாதம் மருந்து தேவையான மருந்து கையிருப்பு. இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த மருந்து எதை வாங்கணுங்கிறது மருத்துவர்களோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல்ஸ், சூச்சர்ஸ், அது மாதிரி இன்ஃபேக்ட் நம்ம டிஎன்எம்எஸ்சியை வந்து ரோல் மாடல் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் இப்போ பின்பற்றிருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை வந்து 6000 12,000 இருக்காங்க. இட் இஸ் அ கண்டிஷனல் கேஷ் கிராண்ட். 4000 ரூபாய் நீங்கள் அரசு ஆஸ்பத்திரியில் ஆன்டிநேட்டல் கேர், பிரசவத்துக்கு முன்னாடி உள்ள கவனிப்பு, அதே மாதிரி வேக்சினேஷன் எடுக்கிறது, அதே மாதிரி அரசு ஆஸ்பத்திரியில் பிரசவம், அதுக்கு 4000 ரூபாய். ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதனால என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இந்தியாவிலேயே மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 100%. எக்ஸப்ட் இந்த ஆஸ்பத்திரி வரக்கூடிய நிலையில் ஆம்புலன்ஸில் டெலிவரி ஆகிறத மட்டும்தான் நம்ம கணக்கெடுக்கிறது இல்லையே தவிர்த்து வி ஹவ் ரிச் ஈவன் பெட்டர் தென் கேரளா, மற்ற மாநிலங்கள். இது காரணமே என்னென்னா, இந்த மாதிரி இட் இஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் இன்சென்டிவ் அலோன். இது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கண்டிஷனலாக இந்த மாதிரி பின்பற்றணும். அதே மாதிரி அவங்க ஆன்டிநேட்டல் கேர் மட்டும் இல்லாமல் அரசு ஆஸ்பத்திரியில் டெலிவரி, பர்த் கம்பேனியன் ப்ரோக்ராம்னு, தட் இஸ் பிரசவம் போது அவங்க விருப்பப்படக்கூடிய பெண் கூட இருக்கிறது. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாவில் நம்ம வந்து பெட் கிராண்ட் ஸ்கீம், முன்னாடியே அந்த ட்ரைபல் ஹில் ஏரியாவுக்கு கீழே வந்து தங்கிறது, அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. 24/7 பே, அப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அரசு ஆஸ்பத்திரியில் இந்த அளவுக்கு சிமாங்க், காம்ப்ரிஹென்சிவ் எமர்ஜென்சி மேட்டர்னல் நியூ பார்ன் கேர், இது வந்து என்னென்னா 126 சிமாங்க் சென்டர்ஸ் இருக்குங்க. இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அந்த இடத்துல முழுமையான கவனிப்பு கிடைக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் அப்புறம் நியூ பார்ன் குழந்தைக்கு. அதே மாதிரி நிக்கு சென்டர், நீங்கள் நிக்கு சென்டர் நியூ நேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட். ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் சிலர் வந்து பிறவி குறைபடினாலோ இல்லையா மற்ற காரணத்தினால நம்ம வந்து கைவிட்டுறோம். அந்த மாதிரி நிலைமை மாறி இறக்கும் நிலையில் உள்ள குழந்தைகளையும் எடுத்து இந்த மாதிரி நிக்கு சென்டர்ஸில் கொண்டு போகும்போது அதில் 90 விழுக்காடுக்கு மேல் குழந்தைகள் காப்பாற்றப்படுறார்கள். அதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்கீம் என்னென்னாக்கா நியூ நேட்டல் ஆம்புலன்ஸ் 2011 அறிமுகப்படுத்தினாங்க முதலமைச்சர். இது வந்து என்னென்னாக்கா அரசு ஆஸ்பத்திரிகளில் வென்டிலேட்டர் எல்லா வசதி உள்ள ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குங்க. அரசு மருத்துவமனையில் மருந்துகள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு பல கம்பெனிகளிலிருந்து டெண்டர்கள் வாங்க வேண்டும், அது அரசுக்கு போகும், அப்புறம் நிதித்துறை அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதனால் மருந்து பற்றாக்குறை இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளும் தங்கள் சுயக்காலில் நிற்கிற அளவுக்கு நிதி ஆதாரங்களை திரட்டி கொண்டதால் அந்த மருத்துவமனையை தலைமை மருத்துவ அதிகாரியே தீர்மானிக்கக்கூடிய நிலைமையும் வந்திருக்கா இல்லையா? டெஃபினட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக ஓவரால் சப்ளை பண்ணுறோம். இன்னொரு பக்கம் என்னென்னா 10% அந்த டிஸ்கிரிஷன் கொடுத்துறோம். உங்களுக்கு அங்கே லோக்கலி என்ன வாங்கணுமோ அது அந்த தலைமை அலுவலர். அது மட்டும் இல்லாமல் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலமாக அரசு ஆஸ்பத்திரியை ஈர்க்கக்கூடிய அந்த ஃபண்டு, அதோட டெலிகேஷனும் அந்த லெவல்லே கொடுத்துணும். இல்லாட்டா முதல் கட்டத்தில் என்ன ஒன்றா ஏதாவது ரெசிப்ட் வந்தால் அரசுக்கு போகும், அதுக்கப்புறம் சாங்ஷன் வாங்கணும், பட்ஜெட்டில் வாங்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அரசாணையிலேயே அவங்களுக்கு அந்த அதிகாரம், அவங்களுக்கு எந்த இம்ப்ளான்ட் வேணும், இப்போ எலும்பு முறிவு செக்ஷனில் ஒரு இம்ப்ளான்ட் வேணும் இல்லையா, வந்து வேறு ஏதாவது வசதி வேணுமானா அந்த மருத்துவரே டிசைட் பண்ணி லோக்கல் கமிட்டி லெவலில் அவங்களுக்கு பிடிச்ச தரமுள்ள இதை அவங்களால வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய புரட்சிகரமான சேஞ்சஸ் வந்திருக்குங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த காப்பீட்டு திட்டம் பற்றி சொல்லுங்கள். அரசு ஆஸ்பத்திரியில் சென்றாலோ இல்லையா இந்த எம்பேனல்டு தனியார் மருத்துவமனைகள் ஆல்மோஸ்ட் 700க்கு மேற்பட்ட அந்த மருத்துவமனைகளில் சென்றால் அவங்களுக்கு விருக்கும் மேற்ப கேஷ்லெஸ்ஸாக அவங்களுக்கு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டு இல்லாட்டா கூட உடனடியாக நம்ம வந்து அந்த விஓஓ சர்டிஃபிகேட் 72,000க்கு கீழே வருமானம் உள்ளவர்கள் ரேஷன் கார்டு கொடுத்தா உடனடியாக அது ஃப்ரெஷ்ஷாக வேறு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா அவங்களால் பல்வேறு உயர்தர சிகிச்சைகளை அவங்க விரும்பும் மருத்துவமனையில் சென்று அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்துருவீங்க 15 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இதில் பயன்பெற்றிருக்காங்க. 3000 கோடி ரூபாய் மேற்பட்ட தொகைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் மூலமாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க உயர்தர சிகிச்சை, அதில் ரொம்ப பியூட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. 1.5 லட்சம் ரூபாய் சராசரியாக ஆண்டுக்கு 1 லட்சம், இப்போ ஸ்பெஷல் நிகழ்வில் 1.5 லட்சம்னு இருந்தது. ஆனால் சில நிகழ்வு முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், காக்லியர் காது கேட்காது அந்த குழந்தைக்கு 6 வயசுக்குள்ளே பண்ணோன்னா 7 லட்சம், இது இன்சூரன்ஸோட தொகையில்
வராதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு கார்பஸ் ஃபண்ட், ஒரு தொகுப்பு நிதியை கிரியேட் பண்ணாங்க. முதல்ல வந்து அரசு இது வரைக்கும் அதுக்கு ஒரு 35 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நம்மளோட காப்பீட்டு தொகை மூலமாக அரசு ஆஸ்பத்திரிக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் 37 விழுக்காடு இந்த தொகுப்பு நிதி போடும்போது அந்த காஸ்ட்டை முழுமையாக, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 22 லட்சம்னா அது முழுமையாக நம்ம அரசே கட்டிடுறது. இது வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லைங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, காதுகளுக்கு 7.95 லேக்ஸுங்க அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு, காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு. அது இலவசமாக அரசு கொடுக்குறது, தொகுப்பு நிதி வாயிலாக இதை பண்ணுறோம். அது இல்லாமல் எல்லாத்தோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன, எங்கே நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் கூட உயிர் இல்லை வரை மாதத்துக்கு 10,000 to 15,000 ரூபாய் இம்யூனோ சப்ரசன்ஸ்ன்னு சில உயர்தர மருந்துகள் தேவை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலமைச்சர் ஆணைக்கு இருந்தால் இது இலவசமாக, அந்த மாதிரி அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சர்ஜரி பண்ணிட்டாங்க, மாதம் இது என்னால் வாங்க முடியலைன்னு நம்ம அரசில் வந்தால் உடனடியாக அந்த ஏற்பாடும் அரசு ஆஸ்பத்திரியில் மாதம் 10,000 to 15,000 கூட செலவை இலவசமாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் வந்து இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்கள்லாம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து கண்காணிப்பு குழுக்கள் இருக்குது. உள்ளேயே நம்மளுக்கு வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. மாவட்ட லெவலில் கண்காணிப்பு குழு இருக்குது, மாநில லெவலில் கண்காணிப்பு குழு இருக்குது, ஆஸ்பத்திரி லெவலில் நமக்கு லைசன்ஸ் ஆள் இருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இது எல்லாமே டோட்டலி டிரான்ஸ்பரண்ட்டுங்க. தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது மூன்றாவது, அரசும் கிடையாது அந்த கம்பெனியும் கிடையாது, அவர் தான் இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த திட்டமே வந்து நிறைய பாராட்டு பெற்ற திட்டம். ஸோ அந்த வகையில் தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாராவது நிகழ்வு ஏற்பட்டால், கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த மருத்துவமனை மேலே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அப்பார்ட் ஃப்ரம் ரீபேயிங் என்டையர் திங் நம்ம கம்ப்யூட்டர்லேயே அனுப்புகிறோம், கம்ப்யூட்டர்லேயே வருது. இந்த மாதிரி அன்லஸ் தேர் இஸ் எ எலிஜிபிலிட்டி இஷ்யூ, நார்மலி அவன் கார்டு வச்சுருந்தாலோ இல்லையா கார்டுக்கு எலிஜிபிளாக இருந்தாலோ 24/7 நம்ம டோல் நம்பர் வேறு கொடுத்துருக்கோம். யூ கேன் அப்ரோச், கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். நார்மலி இந்த நிகழ்வுகள் நடக்கிறதில்ல. அந்த மாதிரி ஓரிரு இடங்களில் ஏதாவது நடந்தால் கூட அதை கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்புகள் மாவட்ட லெவல்லையும் மாநில லெவல்லையும் இருக்குது. இதை பற்றி இந்த காப்பீட்டில் ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும், ஒரு காமன் மேன் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் இதுவரைக்கும் அம்மா காப்பீடு திட்டத்தில் நான் பதிவு பண்ணல, இப்போ நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக இருக்கே, அவர் என்ன செய்ய வேண்டும்? நார்மலி நம்ம இந்த கேம்ப்ஸும் போடுறோங்க, இல்லாட்டா இந்த லோக்கலாக அந்த விஓ சர்டிஃபிகேட் தட் அவர் சிட்டியில் இருக்கிறவருக்கு யார் விஓ? சிட்டி அந்தந்த பகுதியில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் கேம்ப்ஸும் நடத்திருக்கோம். இப்போ கூட நீங்கள் நார்த் சென்னையில் நிறைய பேர் கேம்ப் போட்டு ஒரு 4,000 பேருக்கெல்லாம் இந்த கார்டை கொடுத்துருக்கோம். இல்லாட்டா நீங்கள் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே அதுக்கான கவுண்டர் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து கொடுக்கலாம் தன்னோட விண்ணப்பத்தை. உடனடியாக அவங்க வந்து அந்த கியாஸ்க்குன்னு சொல்லுவோம், அந்த கியாஸ்க் மூலமாக அப்புறம் சில முக்கியமான நிறைய கூட்டம் சேரும் மருத்துவமனைகளும் இந்த கியாஸ்கை ஏற்படுத்தியிருக்கோம் மக்களுக்கு அதை ஈஸியாக்கிறதுக்காக. ஸோ இது டைனாமிக்லி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ். எஸ்பெஷலி இப்போ இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்கள் உதாரணமாக எடுக்கிறது. இப்போ இன்றைக்கும் கூட நம்ம ஒரு செய்தியை பார்க்குறோம், நம்முடைய அம்மா உணவகத்தை பார்த்து ஒடிசா முதல்வர் 10 ரூபாய்க்கு ஒரு முழு சாப்பாடை போடுகிற அளவுக்கு அறிமுகப்படுத்த போகிறார் தீனதயாள் உபாத்யாயோடைய பிறந்தநாள் அன்று. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தமிழ்நாட்டில்? மல்டி ஸ்பெஷாலிட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வந்து ஓமண்டூரார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லேயும் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி வசதி இருக்குது. இந்த பர்டிகுலர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் பொறுத்தவரை நம்ம அது ஆல்மோஸ்ட் ஒரு 9 மேஜர் துறை, அப்புறம் 3 or 4 மைனர் துறைகளில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரெயின்லேயே அன்யூரிசம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் தனியார் மருத்துவமனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு குறையாமல் இருக்கும். இது வந்து இலவசமாக அந்த மருத்துவமனையில் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி நம்ம நீங்கள் டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 20 டயாலிசிஸ் மஷின்ஸு, கார்டியாக் கேத்லேப் அது நீங்கள் வெளியிலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். தட் அந்த கிளாஸ் டோரில் அது இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிங்கிறது பல நாடுகளில் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை வந்து 110 அறிக்கையில் இன்னும் 6 கொடுப்போம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். அந்த மாதிரி உள்ள வசதிகள் இங்கே இருக்கும்போது ஏழை எளிய மக்கள் ரெஃபரலில் வரும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். நான் எப்போவுமே அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சாதாரண ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போது உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு அங்கே தெரியறது. பொதுமக்களும் அதை முதல்ல ரொம்ப ரசிக்கிறாங்க. பல பேர் வந்து கிராமத்துலேருந்து வரும்பொழுது அவங்களாம் இந்த மாதிரி ஒரு வசதியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபேக்ட் நான் அங்கே பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயிலில் ஒருத்தர், அவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஹெல்த் செக்ரட்டரின்னு, அவர் ஒரு சாதாரண ஏழை பெண் குடும்பத்தோடு அங்கே வந்துட்டு அந்த பூஜாரிட்ட நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி ஒரு வசதி இல்லை. என்னங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அந்த இப்போ சொன்னாங்க, எங்களுக்கு இங்கே இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, முழுமையாக நாங்கள் குணமாயிட்டோம், திருப்பி நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ அந்த செய்தி கேட்கும்போதே நமக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இந்த உயர்தர இதய அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பண்ணி அவங்க சந்தோஷமாக நன்றி சொல்லி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு புக்கே இந்த அசம்பிளியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த மக்களின் அந்த ஹாப்பினஸ் தட் இந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைக்க முடியாது என்ற எண்ணிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ அரசு ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறதுங்கிற போது, குறிப்பாக நான் சொல்கிறேங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பேங்க, 1634 கோடி மதிப்பீட்டில் ஜைக்கா திட்டம் வந்து அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதர 17 இதர மருத்துவமனைகளை வலுப்படுத்தும் சாங்ஷன். அது இல்லாமல் மதுரையில் 150 கோடியில் நம்ம வந்து PMSSY திட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டின்னு இருக்கோம். திருநெல்வேலி தஞ்சாவூரில் கட்டிகிட்ருக்கோம். ஏற்கனவே சேலத்தில் இருந்தது. ஏற்கனவே உள்ள மருத்துவக் கல்லூரி திருச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்த 100 கோடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி புதிய கட்டடங்கள் GHக்கு ஒரு டவர் பிளாக் கட்டின்னு இருக்காங்க. ஏற்கனவே டவர் பிளாக் நம்ம ஸ்டான்லியில் இனாகிரேட் ஆகிடுது. இன்னொரு டவர் பிளாக் கட்டின்னு இருக்காங்க 75 கோடி. ஸோ அதெல்லாம் எண்ணற்ற திட்டங்கள். ஸோ ஏழை எளிய மக்கள் உடனடி பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த நோயாளிகள் நம்ம அரசு மருத்துவமனை நம்பி வரக்கூடிய நிகழ்வு ஏற்படுறது. We are very proud of what is being done, but we are very realistic that so much more has to be done because ஆமாம். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம செயல்படுறோம். இன்னும் அந்த கல்ச்சர் நம்மளோட அந்த மருத்துவர்கள் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் தட் இஸ் எப்போவுமே நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டில் ஆக்சசபிலிட்டி இஸ் நவ் நோ லாங்கர் த இஷ்யூ. சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, அந்த ஆங்கிளில் தான் அணுகுவது பெரிய பிரச்சனை இல்லை. ஆமாம், திருப்தி முக்கியம். திருப்தி. ஸோ அந்த ஆங்கிளில் தான் மருத்துவர்கள் பேராமெடிக்கல் ஸோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வசதி செய்யும்போது இதை முழுமையாக பயன்படுத்தி அந்த ஏழை எளிய மக்கள் சந்தோஷமாக எப்படி பல பத்திரிகை செய்தியில் அவங்க கொடுக்குறாங்களோ இன்னும் நிறைய அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இது ஆங்கிள் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். டெய்லி நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே நாங்கள் ஃபீல்டில் தான் இருக்கோம். நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முதலமைச்சரோட எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பில் நாங்கள் பார்க்கும்போது எப்போவுமே அந்த ஏழை எளிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இந்த திட்டங்கள் சென்று அடைய வேண்டும். திட்டங்கள் அறிவிப்போடு இல்லாமல் அது போகணும். அவங்கக்கிட்டேருந்து வர ஃபீட்பேக்கு அதை நாங்கள் உடனடியாக அதில் எங்களோட சூட்டபுளாக பண்ணணுங்கிறதுக்கு சுகாதாரத்துறையை பொறுத்தவரை தேவைக்கேற்ப திட்டங்கள், தேவைக்கேற்ப நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் வருதோ அதற்கான உடனடி சாங்ஷன்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படித்த மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் வந்து சேருவதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்? நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ மெடிக்கல் ரிக்ரூட்மெண்ட் போர்டுன்னு அந்த ரிக்ரூட்மெண்ட்டை எளிமைப்படுத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி 15,000 பேரை நம்ம ரிக்ரூட் பண்ணியிருக்கோம். அதில் 7,000 பேர் மருத்துவர்கள். இந்த மருத்துவர்களை பார்த்தோன்னா இன்னொரு பியூட்டி என்னென்னா வாக்கின் இன்டர்வியூங்கிற கான்செப்ட். இப்போ நாங்கள் அதை கண்டுபிடிச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இந்த MBBS டாக்டர் பொறுத்தவரை நம்ம உடனுக்குடன் அட்வர்டைஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு 2,500 இடங்கள் தான் 7,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். தட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் என்னென்னா இன்சென்டிவைசிங் ரூரல் சர்வீஸ். ஸோ ஏற்கனவே PHCயில் வேலை பார்த்தா அதுக்கு கூடுதல் மதிப்பெண் ஃபார் PG படிக்கிறதுக்கு. அதே மாதிரி டிஃபிகல்ட் ஏரியா மலைப்பகுதிகள், அது மாதிரி குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் ராமநாதபுரம், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் வேலை பார்த்தா கூடுதல் மதிப்பெண்கள். அதனால தான் மக்களும் என்னென்னா இந்த ரூரல் ஏரியாஸில் வில்லிங்காக போகிறாங்க, ஹாப்பியாக சர்வ் பண்ணிவிட்டு மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வராங்க. கடைசியாக என்னென்னா வாக்கின் இன்டர்வியூன்னு ஒரு கான்செப்ட். அது என்னென்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷலிஸ்ட் நமக்கு நிறைய வேக்கன்சி உருவாக்கும்போது அதுக்கு வாக்கின் இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம அப்படியே அவங்க அவங்க இவ்வளோ போஸ்ட் காலியாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க விருப்பம் இடத்த நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனாலேயே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸில் பீப்புள் ஆர் ரீட்டைனிங் தெம் செல்ஃப் அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி. நம்ம அரசு ஆஸ்பத்திரியிலையும் அவங்களுக்கு நல்லா பண்ண முடியாது. அதே மாதிரி சிமிலர்லி தே ஆர் ஏபிள் டு சர்வ் இன் தட் ரூரல் ஏரியாஸ் ஆல்சோ. ஒரு தங்கைக்கு குழந்தை பிறந்தா உடனே போய் அந்த குழந்தையை பார்க்குறது, குழந்தையை கிளுகிழுப்பு வாங்கி கொடுக்குறது, பரிசு பெட்டவங்க கொடுக்குறது. பிறந்த குழந்தையை கொடுக்கும் இந்த பரிசு பொருட்கள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிமுகப்படுத்த மிகவும் ஒரு புதுமையான ஒரு திட்டம். அந்த ஏழை எளிய மக்களும் இன்னைக்கு அவங்களும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குமான்னு ஒரு காலம் இருந்து மாறி இன்றைக்கி 6 லட்சத்துக்கு மேலே கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் ஆனவுடன் இது கிடைக்கும்போது ஒரு பக்கம் அந்த சந்தோஷம்,
தட் இஸ் உயர்தர இந்த மாதிரி ஏதோ பணக்காரங்களுக்கு மட்டும் இருந்தக்கூடிய இந்த கிட்டு வந்து பேபி கேர் கிட்டு இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எல்லா திட்டத்திலையும் நீங்கள் பார்க்கணும், எந்த திட்டமும் இலவச திட்டம் இல்லை. அது ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் உகந்த திட்டம். ஆனால் முதலமைச்சரின் இந்த திட்டத்தில் கூட அந்த கிளீன்லினஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பேபி சோப், பேபி ஆயில், அதே மாதிரி மதருக்கான சோப், அது மாதிரி சௌபாகிய சுண்டி லேகியம். லேடிஸ் வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த தாய்ப்பால் அறையெல்லாம் முதலமைச்சர் கொடுக்குறாங்க. இந்த சௌபாகிய சுண்டி லேகியம் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ இந்த 16 ஐட்டமும் ஒவ்வொன்றும், நெயில் கிளிப்பர், பேபி நெயில் கிளிப்பர், ஒவ்வொன்றும் ஒரு சிந்தனையோட, அதனால அந்த பேபிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகுது, அந்த தூய்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் அந்த குடும்பத்துலேயும் வருது. எங்களுக்கு எல்லாமே ஒர்க்கில் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இவங்க இந்த மாதிரி திட்டங்கள் சென்றடையும் போது அந்த தாய்மார்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிகிறது இல்லையா? அதே மாதிரி இந்த பேபிக்கு, நம்ம பேபிக்கு இப்படி கிடைக்கிறது, அது ரியலி இட் இஸ் தி பிக்கஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விச் வி கேன் கெட். இந்த டெங்குன்ற ஒரு பீதியை குறித்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறது, ஜனங்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள், தேவையற்ற பீதி வேண்டாம். டெங்கு பொறுத்தவரை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பாக நம்ம வந்து டெங்கு வரக்கூடிய ஏரியாவை கண்டறிந்து பொதுமக்களோட இணைந்து, உள்ளாட்சி அமைப்போட இணைந்து அழிக்கும் பணியில் இருக்கோம். இன்னொரு புறம் தேவையான ஃபீவர் கேம்ப்ஸ் நடத்துகிறோம், தேவையான மருந்து கையிருப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூச்சியின் வல்லுநர்கள் இருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, கூடுதல் மருத்துவர்கள், நம்ம வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து பல மருத்துவர்கள், அவங்கெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக ஐ டெல் தி நர்சஸ் அண்ட் தி டாக்டர்ஸ் அண்ட் தி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆர் தி அன்சங் ஹீரோஸ். அதே மாதிரி டொமஸ்டிக் பிரீட் செக்கர், நாங்கள்லாம் அவங்களோட சேர்ந்து, ஆமாம், அவங்கெல்லாம் ஃபீல்டில் இந்த மாதிரி உள்ள இஷ்யூஸ், தண்ணியால் கூட நம்ம ஃபீல்டில் வேலை பார்க்கும் கதாநாயகர்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் முதலமைச்சரின் அறிவின்படி ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருக்கோம். டெஃபினட்டாக தேவையற்ற பீதி வேண்டாம். ஓரிரு இனங்களில் இந்த மாதிரி டெங்கு நோய் இருந்தால் கூட முழுமையாக கரெக்டான நேரத்தில் மல்டி டைமென்ஷனலாக இந்த ஆக்ஷன் இருக்கிறதுனால முழுமையாக, இப்போ கூட நீங்கள் பாருங்கள், காவேரி ராஜபுரமோ இந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கிராமங்களில் இது முழு கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. மற்ற ஏரியாஸில் இது ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அது நமக்கு கேரளா, பெங்களூர்லேருந்து ஹோசூர், இந்த பக்கம் ஆந்திரா, சித்தூர், அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஏரியாவில் வரக்கூடிய கொசுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் உடனடியாக கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கு. ஃபீல்டில் அனைத்து வசதிகளும் உள்ளது, தேவையான மருந்து இருக்குது, தேவையான தட்டணுக்கள் இருக்குது. கடைசியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் 75 இடத்தில் இந்த நோயை கண்டுபிடிக்கும் வசதி எலிசா முதலமைச்சர் ஏற்படுத்திக்கொள்ள 75க்கு மேற்பட்ட இதை ஏற்படுத்தியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் 29 வகையான வைரஸ் நோய்கள்ங்க, அது கண்டறியும் வசதி கிங் இன்ஸ்டியூட்லேயும் இருக்குது. ஸோ தேவையற்ற பீதி வேண்டாம், பேருனால் அச்சமடைய வேண்டாம், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, அதே இடத்துல தேவையற்ற பீதியிலையும் இருக்கக்கூடாது. அரசாங்கம் உங்களுடன் தான் இருக்கிறது, தைரியமாக இருங்கள். உங்களை போன்ற அரசு அதிகாரிகள் men may come, men may go, but you bureaucrats will stay forever. நீங்கள் மக்களுக்காக பணியாற்றிருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்கள் சொல்லும்பொழுது, இந்த அரசு சார்பில் சொல்லும்பொழுது, இந்த அரசின் நலத்திட்டங்களை சொல்லும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் என பரப்பப்படும் வதந்தி பற்றி சுகாதாரத்துறையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், நலத்திட்டங்கள் குறித்து தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற இந்த விவாதத்தின் கருப்பொருளாக எடுத்துக்கொண்டோம். இதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கங்க நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.